ஹாய், நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது மூவி இன்ஸ்பயர்ட் சீரீஸ். நீங்கள்லாம் கேட்ட டான் மூவி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து பிரியங்கா இன்ஸ்பயர்ட் மேக்கப்பில் தான் வந்து பார்க்க போகிறோம். அவங்களோட ஐ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஈஸி, சூப்பர் சிம்பிள், அப்ராப்ரியேட்டாக இருக்கும் காலேஜுக்கு. அண்ட் லிப் ஷேட்ஸுமே அப்படி தான் ப்ரௌன் டோன், நியூட்ரல் டோனில் தான் வச்சுருப்பாங்க. எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். ஸோ இந்த லுக் தான் நான் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஜென்டலான கிளென்சர் எடுத்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இது வந்து டர்மாவாயோட ஹைட்ரா கிளென்சர். அதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலராக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன், அதே யூஸ் பண்ணியிருந்தேன். இது நியூட்ரிடா மாய்ஸ்சரைசர். இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்கின்னில் அந்த மேக்கப் வந்து நல்லா செட் ஆகும் அண்ட் ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாகவும் வரும். நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், பிபி க்ரீமாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த பேட்சி லுக் வராது. அண்ட் சன்ஸ்க்ரீனும் அப்ளை பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து லாக்மியோட 925 ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே பேஸஸ்க்கு நல்லாயிருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஆனால் ஸ்கின்னில் வந்து ஒரு மீடியம் கவரேஜ் தரும். ஸோ நம்ம எவ்ரிடே வேர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் லாக்மேல அதிசயமாக வந்து நிறைய ஷேட் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஷேட் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி பிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஷேட் ரேஞ்சஸ் வெறும் இந்த ரேஞ்சில் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ண போகிறேன். இது மெப்ளினோட ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர். எனக்கு அங்கே பிம்பிள் இருக்குது, ஸோ அங்கே மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண இடத்துல நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் மூணாவது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர். நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் போட்டிருந்தோம்ல, அதெல்லாமே வந்து நல்லா செட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்ச மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இருக்கும். ப்ளஸ் நல்ல மேக்கப் ப்ராடக்ட்ஸ், குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். மோஸ்ட்டாக இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நல்லா செட் ஆகும். ஸோ அதனால் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸாகவும் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்க மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் பிக் பண்ணி எடுத்திருக்கேன். பேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஹைலைட்டிங் கன்சீலர் மாதிரியோ இல்லை ப்ளஷ்லாம் அப்ளை பண்ண போகிறது இல்லை. நல்லா சிம்பிளான பேஸாக தான் இருக்கும் இது. அவங்களோட பேஸ் மேக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக ஷைன் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் ஹைலைட்டர் பேலட். ஸோ நான் அமேசானில் பார்க்கும்போது 185 ருபீஸ் தான். இது நான் வெறும் என் ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஷேட் எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து கோல்டன் ஷேட் எடுத்திருக்கேன். இதில் வந்து ரொம்ப மைல்டான க்ளோ தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டர் அப்ளை பண்ண மாதிரி இருக்காது. ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஒரு ஸ்லைட்டாக ஷைன் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப ஹைலைட்டர் அப்ளை பண்ண மாதிரி ஒரு ஷைன் இருக்காது. அதனால தான் இந்த பேலட் யூஸ் பண்ணேன். ஸோ எவ்ரிடே பேசிஸ்க்கு ஒரு சட்டிலான க்ளோ கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து காம்பேக்ட் எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில்லின் பண்ண போகிறேன். இது வந்து மார்ஸோட ஐப்ரோ கிட். ஸோ இதில் இருக்க இந்த பிளாக் ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸில் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கே மட்டும் தான் நான் ஃபில்லின் பண்ணுறேன். ஃபுல் ஐப்ரோஸில் நான் வந்து அப்ளை பண்ண போகிறது இல்லை. அங்கங்கே நான் வந்து சும்மா அந்த ஃபில்லின் மட்டும் பண்ணுறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணோன்னா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அவங்களோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்காது, மெலிசாகவும் இருக்காது. ஸோ ஒரு மாதிரி மீடியம் சைஸில் இருக்கும். ஸோ அது மாதிரி ஐப்ரோஸ் தான் ஆக்சுவலாக நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் உங்கள் நேச்சுரல் ஐ ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஃபில்லின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஷேட் எடுக்க போகிறேன். இது வந்து நம்மளோட இன்சைட் ஹைலைட்டர் பேலட். அது வந்து என் ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அவங்களோட ஐ ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் டோனில் தான் இருக்கும். ஸோ உங்களோட ஐலிட் என்ன ஷேடில் இருக்கோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க ஐ ஷேடோ. நெக்ஸ்ட் நான் வந்து மெப்ளினோட இந்த ஸ்மோக்கி ஐ காஜல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இங்கே நான் வந்து நார்மலாக ஒரு லைன் ட்ராப் பண்ணிட்டு லாஸ்ட்டில் மட்டும் எண்டு வந்து கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைனரில் வந்து ட்ரா பண்ணியிருந்திருப்பாங்க, சில இடத்துல இந்த மாதிரி காஜலில் வந்து ட்ரா பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நான் காஜல்லையும் அப்ளை பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து லைனர்லையும் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் காஜல் வந்து நார்மலாக எப்படி நம்ம வந்து ட்ரா பண்ணுவோமோ அது மாதிரி வாட்டர் லைனில் ட்ரா பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் வந்து மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். இது மெப்ளினோட கொலோசல் மஸ்காரா. இந்த மஸ்காரா எவ்ரிடே பேசிஸ்க்கு நல்லாயிருக்கும். லேஷஸை நல்லா செப்பரேட் பண்ணியும் காமிக்கும், நல்லா திக்னஸும் கொடுக்கும், நல்லா லென்த்தியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த காஜல் மேலே நான் வந்து லைனரும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த கம்ப்ளீட் ஐ மேக்கப் லுக். அண்ட் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு நான் 2 ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட் அண்ட் வைல்ட் லிக்விட் லிப்ஸ்டிக். இந்த ஷேட் கிவ் மீ மோக்கா. இது வந்து ப்ரௌன் மிக்ஸ் நியூட்ரல் ஷேடில் இருக்கும். ஸோ இது வந்து எவ்ரிடே பேசிஸ்க்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து ரெட்ரோ நைட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து என்வேபேயோட லிக்விட் லிப்ஸ்டிக். இது இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌனால அங்கங்கே நான் வந்து டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையாலே பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம 2 ஷேடும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த லிப்ஸ்டிக் ஷேட் கிடைக்கிறதுக்காக. நான் காமிச்ச 2 லிப்ஸ்டிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங், எவ்ரிடே பேசிஸ்க்கு நல்லாயிருக்கும். அண்ட் அவுட்ஃபிட்க்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குர்த்தி செட் வந்து வாங்கியிருந்தேன் அமேசான்லேருந்து. அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து ஹேர்ஸ்டைல் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஹேர்ஸ்டைல் தான் அவங்க பண்ணது. ஸோ இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கிளிப் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹேர்ஸ்டைல் தான் நான் வந்து இப்போ பண்ணி காமிக்க போகிறேன். சைடில் கொஞ்சமாக ஹேர் எடுத்துக்கோங்க, அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் மிட் லென்த் வரைக்கும் நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு கிளிப் பண்ணிவிடுங்க. ஸோ அது மாதிரி 2 செக்ஷன் எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி இந்த சைடும் நான் வந்து 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணிட்டு கிளிப் பண்ணிட போகிறேன். அண்ட் இயரிங்ஸ்க்கு இது மாதிரி சில்வர் ஆக்சிடைஸ் இயரிங் வந்து வேர் பண்ணியிருந்தேன். இது நான் வந்து ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்க கடையில் தான் எங்கேயோ வாங்கினேன், ஏதோ ஒரு ஷாப்பில் வாங்கினேன், சரியா ஞாபகம் இல்லை. அண்ட் இது மாதிரி இயரிங்ஸ்லாம் இப்போ ஈஸியாக கிடைக்கும். அண்ட் இதோட நம்ம ஓரளவுக்கு வந்து லுக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் லாஸ்ட்டாக நான் வந்து இப்போ பொட்டு வைக்க போகிறேன். ஐலைனரில் தான் பொட்டு வைக்க போகிறேன். இந்த லாக்மி இன்ஸ்டா ஐலைனர் இருக்கும்ல, ஸோ அதில் தான் பொட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னால் ரீக்ரியேட் பண்ண முடிஞ்ச ஒரு ஃபைனல் லுக். அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி லுக் வந்து ஆஃபீஸ் காலேஜ்க்கு வந்து சூப்பராக சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் இது மாதிரி வேறு எதாவது பியூட்டி ரிலேட்டட் வீடியோ என்னென்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye bye. Take care of yourself. Bye.